العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين سبقت لهم من الحسنى أولئك عنها مبعدون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜுத்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேഖமார்கள் ஓலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமா. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, புனிதமிக்க சிறப்புக்குரிய துல் ஹஜ் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு தன்னுடைய தாயகத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு உன்னதமான நாட்கள். இந்த மாதத்தில்தான் மூன்றாவது ஹலீஃபாவான அமீருல் முஃமினீன் ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான அந்த தினமும் இந்த மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. உஸ்மானே கனி மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 34 துல் ஹஜ் மாதம் 18ஆம் நாள் ஷஹீதானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய சஹாபாக்களில் மிக முக்கியமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் குறிப்பிடும் பொழுது இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன், சில நல்லோர்களுக்கு பாக்கியம் பெற்றவர்களுக்கு இறைவனிடமிருந்து நலவுகளை கொண்டு வாக்களிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தில் முதலில் முந்தி சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில நல்லோர்களுக்கு பாக்கியம் பெற்றவர்களுக்கு இறைவனிடமிருந்து நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உலாய்க அன்ஹா முபஅதூன், அப்படிப்பட்ட அந்த முன்னோர்கள் முந்தி சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி இருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரில் இந்த ஆயத்தை ஓதிட்டு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள்,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அந்த முன்னோர்கள் முந்தி சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவர்களை தூரமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களில் உஸ்மானும் இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அஷரத்துல் முபஷ்ஷரா 10 சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் பெயரை சொல்லி சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு ஸெய்த் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஜுபைர் ஃபில் ஜன்னா. இப்படி நபி அவர்கள் 10 சஹாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டு 10 பேரும் சொர்க்கத்திற்காக சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அந்த சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள்ல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, மிகவும் உயர்ந்த பண்பிற்குரியவர்கள், அழகான நற்குணமுடையவர்கள், அனைவரும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய நற்குணமுடையவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் கொடுத்த அளவிற்கு வேறு யாரும் கொடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தானம் செய்திருக்கிறார்கள், சதக்கா செய்திருக்கிறார்கள், வக்ஃப் செய்திருக்கிறார்கள். நிறைய சம்பவங்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய 2 மகள்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தாங்க. உஸ்மான் பின் நூரைன் என்று பெயர் அவர்களுக்கு. 2 நூரை ஒன்று சேர பெற்றவர்கள் திருமணத்தில். அன்பானவர்களே, முதல்ல ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தாங்க. சையதா ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள். அவர்களுடைய திருமண வாழ்வு பத்ர் போர்க்களத்தினுடைய சமயத்தில் அவர்கள் மரணித்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து சொல்லி வைத்தான், கட்டளையிட்டான், உங்களுடைய இன்னொரு மகளை உம்மு குல்சுமை உஸ்மான் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்னொரு மகள் உம்மு குல்சும் அவர்களை திருமணம் முடித்து கொடுத்த பிறகு சொன்னார்கள், எனக்கு 40 பெண் பிள்ளை இருந்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக உஸ்மான் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன், அந்த அளவுக்கு சிறந்தவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்டவர்கள். அன்பானவர்களே, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள்ல அவர்களும் ஒருவர். சில ரிவாயத்தில் வருவது 4ஆவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பு கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, துல் ஹிஜ்ரத்தைன். 2 தடவை ஹிஜ்ரத் செய்தவர்கள். மக்காவில் இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினர்களோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவிற்கு சென்றார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து வந்து மீண்டும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 2 ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்ற பெயரும் அவர்களுக்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 5வது தலைமுறை நபி அவர்களுடைய குடும்பத்தோடு சேரும். பனு உமையா அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவில் மிகப்பெரிய கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளில் ஒருவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்வார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 நபிமார்களுடைய தோற்றத்தில் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்திலும், இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்திலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்திலும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்திலும் மிக அழகான நற்குணம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்கள் அதிகமாக தலப்பாகையோடு இருப்பாங்க. பெரிய தாடி வைத்திருந்தாங்க. நபி அவர்களுடைய அந்த பிரகாசம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலும் இருந்தது. அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நபி அவர்கள் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய வியாபாரி, நல்ல உயர்ந்த ஆடை, கண்ணியமான உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடியவர், உணவுகளிலும் நல்ல சுவையான ருசித்து சாப்பிடும் அளவுக்கு நல்ல விலை உயர்ந்த உணவுகளை உண்ணக்கூடியவர், நல்ல நறுமணம் பூசக்கூடியவர்களாக மிகவும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நபி அவர்கள் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் எப்படி ஆடை அணிவார்கள், நபி அவர்கள் எப்படி ஒலு செய்வார்கள், நபி அவர்கள் எப்படி தாடி வைத்திருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தலப்பாகை கட்டுவார்கள், நபி அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நபி அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒலு செய்துவிட்டு சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பதை பார்த்த சில தோழர்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, ஒலு செஞ்சுட்டு என்ன காரணம், தோழர்களை பார்த்து சிரிக்கிறீங்களே. இதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்துவிட்டு புன்முறுவலிட்டார்கள். அதை நான் பார்த்தேன், அந்த சுன்னத்தை நான் நிறைவேற்றணும், அதனால் ஒலு செஞ்சுட்டு நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றினார்கள் சொல்லப்படுது. அன்பானவர்களே, அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கும் பொழுது இரவு முழுவதும் குர்ஆன் ஓதுவாங்க. கியாமுல் லைல், தொழுகையில் நின்று தொழுக ஆரம்பிப்பாங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாங்க. பகலில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவுல பகல்ல சிறிது நேரம் கைலூலா தூக்கம் என்று சொல்லுவாங்க. ஒரு 12 மணிக்கு பிறகு தூங்கக்கூடிய அந்த தூக்கத்திற்கு கைலூலா என்று சொல்லுவாங்க, அல்லது லுகருக்கு பிறகு தூங்கக்கூடிய அந்த தூக்கத்திற்கு கைலூலா தூக்கம் என்று சொல்லுவாங்க. அது நபி அவர்கள் தூங்கிய அந்த சுன்னத்தான ஒரு தூக்கம். அவங்க மஸ்ஜிது நபவியில தலைக்கு கற்களை வைத்து கொண்டு அவர்கள் படுத்து தூங்குவாங்க. அமீருல் முஃமினீனா இருக்கும் பொழுது அவங்க தூங்கி எழுந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ரஅய்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் நான் தூங்குவதை பார்த்தேன். வஹுவ யௌமஇதின் கலீஃபத்துன் யகீலு ஃபில் மஸ்ஜிது நபவியில் அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது தூங்குனாங்க. வயக்கூம் அஸருல் ஹஸாபி ஜம்பிஹி, அவங்க எழுந்திருக்கும் பொழுது பார்த்தேன் அவங்களுடைய முதுகில் அந்த படுத்திருந்த அந்த இடத்தினுடைய வடு மண்ணும் கற்களும் அவர்களுடைய முதுகில் படிந்திருந்தது. இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்கள், மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்.
நல்ல உணவுகளையும் நல்ல அக்தர்களையும் பூசிக்கொண்டு நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு மிகவும் சாதாரணமான ஆடை, எல்லோ மனிதர்களும் படுத்து தூங்குவதை போன்று சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிலர் பேசிக்கொள்வார்களாம், ஹாதா அமீருல் முஃமினீன், ஹாதா அமீருல் முஃமினீன், இவர்கள்தான் அமீருல் முஃமினீனா, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இவர்களா, இந்த அளவுக்கு மிகவும் லேசான முறையில் சாதாரணமான மனிதர்களை போன்று தோற்றமளிக்கிறார்களே, இவர்கள்தான் அமீருல் முஃமினீனா என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு கேட்பார்கள். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் சாதாரண மனிதர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்படுகிறது அவர்கள்ட்ட விருந்தோம்பல் செய்யக்கூடிய பழக்கம், அதிகமாக தான தர்மம் செய்வாங்க, உணவும் கொடுப்பாங்க. அவங்க உணவு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது. அண்ணா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கான யுத்இமு தஆம தஆமுல் ஐமாரா, அவர்கள் மக்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் பொழுது அரசவையில் இருக்கக்கூடிய விருந்தை போன்று நல்ல உயர்தரமான விருந்துகளை அவர்கள் கொடுப்பார்கள். நல்ல உயர்தரமான விருந்துகளை அவர்கள் கொடுப்பாங்க. நல்ல உணவு, நல்ல ரொட்டி, நல்ல இறைச்சி, இதுவெல்லாம் கொடுத்து நல்ல உயர்தரமான உணவை அவங்க விருந்தோம்பல் செய்வாங்க. ஆனால் வயதுகுலு பைத்தஹு, எப்பொழுது அவங்க தன்னுடைய விஷயத்திற்காக தனக்காக உண்ணுவதற்காக வீட்டுக்குள்ள நுழைவாங்களோ, வயகுலுல் ஹல்ல வல் ஜைத்தூன், சிர்காவையும் ஜைத்தூன் எண்ணெயையும் தொட்டு ரொட்டியை சாப்பிடுவாங்க. உயர்தரமான உணவு சாப்பிடுறது, பிறருக்கு கொடுக்கும் பொழுது உயர்தரமானதையும் தனக்காக சாதாரணமானதையும் தேர்ந்தெடுத்து மிக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, இவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று. பல தடவை நபி அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்தாங்க. ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்த மிகப்பெரிய சேவை செய்தவர்கள். நபி அவங்க காலத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, வஹி இறங்கியது. அந்த சமயத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை. நம்மகிட்ட இருக்க மாதிரி குர்ஆன் ஒரு வேடாக ஒரு எழுத்தாக எழுத்தப்பட்டு ஒவ்வொரு கையிலையும் கிடையாது குர்ஆன். நபி அவங்கள்ட்ட குர்ஆன் வஹி இறங்கும். நபி அவங்க யாராவது சஹாபாக்கள் அங்கே யார் இருக்காங்களோ உங்களை அழைத்து எழுத சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது ஓடில் எழுதுவாங்க, அல்லது ஏதாவது எலும்புகளில் எழுதி வைப்பாங்க, தோலில் எழுதி வைப்பாங்க. இப்படி அப்பப்போ சேர்த்து வைக்கப்பட்டு இருந்துச்சு, எழுதப்பட்டு இருந்துச்சு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் அது முழுமை பெற்று ஒரு குர்ஆன் பிரதியாக எடுக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு போரில் நிறைய ஹாஃபில்கள் மரணித்தார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நிறைய ஹாஃபில்கள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஹாஃபில்கள் மரணித்து விட்டால் இந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் எங்கும் இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஸைத் இப்னு அர்கம் ரதி அந்த சஹாபியை அழைத்து சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஒன்று சேருங்கள். அதற்கு பிறகு ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த குர்ஆன் அப்படியாக பல வருடங்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆன் முழுவதுமாக ஒன்று சேர்க்கப்பட்டது. 3 பிரதிகளாக பிரித்து ஒவ்வொரு நாட்டிற்கு பக்கமும் கொடுக்கப்பட்டது. ஒரு பிரதி அவங்க வச்சிருந்தாங்க, குர்ஆனை பார்த்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்களுடைய வீட்டிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் நபி அவர்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்வாங்க. ஆடைகளை சரி செய்து கொண்டு அவர்கள் எழுந்து அமருவார்கள். அப்போ கேட்பாங்க, ஏன் உஸ்மான் அவர்கள் வந்தால் மட்டும் நீங்கள் ஆடைகளை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்கிறீர்களே என்னன்னு கேட்கும் பொழுது, உஸ்மான் மிகவும் வெட்கத்திற்குரியவர், வெட்கப்படக்கூடிய தன்மை உடையவர். அவரை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுவார்கள். அதனால்
உஸ்மான் அவர் வெட்கம் உடையவர், அதனால் நான் என்னுடைய ஆடையை சரி செய்து கொள்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பண்புடையவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். சுலஹே ஹுதைபியா நபி அவர்கள் ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட அந்த வருடம் மதினாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக நபி அவர்களோடு 1400 சஹாபாக்கள் கிளம்பி மக்காவிற்கு சென்றார்கள். அப்பொழுது மக்காவின் வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு முன்பாக நடந்த சம்பவம், இவர்கள் மக்காவிற்கு வருகிறார்களே, குறைஷியர்கள் ஹுதைபியா என்ற அந்த இடத்துல அவர்களை ஒரு இடத்துல நிற்க வைத்தாங்க, தடுத்து நிறுத்தினார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புறத்திலிருந்து ஒரு பேச்சாளரை அனுப்பி வைக்கிறாங்க மக்காவுக்கு. மக்கா மனிதர்கள் அனைவரும் தாஜிர்கள், மக்கா குறைஷியர்கள் அனைவரும் வியாபாரிகள். வியாபாரிகளிடத்தில் நல்ல பழக்கம் உடையவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் ஒரு வியாபாரி. அதனால் உஸ்மானை அனுப்பி வைக்கலாம் என்று நபி அவர்கள் தங்கள் புறத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. போய் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாட்கள் 2-3 நாட்களான சமயம் இங்கு பரவ ஆரம்பித்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷியர்கள் கொலை செய்து விட்டார்கள். இது நபி அவர்கள் வரை இந்த செய்தி கேள்விப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து சொன்னாங்க, உஸ்மான் அவர்களுக்காக பழி தீர்க்க வேண்டும். அவர் யார் அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களை பழி தீர்க்க வேண்டும். என்னிடத்தில் பையத்து செய்யுங்க, இது உஸ்மான் அவர்களுடைய கரமாக நினைத்து என்னிடத்தில் பையத்து செய்யுங்கள் என்று நபி அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் அழைத்தார்கள். 1400 சஹாபாக்களும் நபி அவர்களுடைய கரம் வைத்து பையத்து செய்தார்கள். இந்த பையத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். குர்ஆன்ல ஆயத்தை இறக்கினான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக. அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய விஷயத்தில் நீங்கள் செய்து கொண்ட அந்த பைஅத்தை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். நபி அவங்க சொன்னாங்க, அக்பிரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் கான ஃபீ பாயிஇ தஹ்த ஷஜரத்தி, யார் அந்த பைஅத்தே ரிதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு கீழ் நபி அவர்களுடைய கையில் பைஅத்து செய்தார்களோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுன் நார், அவர்கள் யாரும் நரகத்திற்கு போக மாட்டாங்க. அல்லாஹ்வே பொருந்தி கொண்டா அப்புறம் நரகத்திற்கு எப்படி போவாங்க? 1400 பேருக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தபூக் போருடைய சமயத்தில் அறிவிப்பு செய்கிறாங்க. தபூக் போர் மிக பஞ்ச காலத்தில் வந்தது. அந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் செல்வங்கள் மிக குறைவாக இருந்தது. அப்பொழுதுதான் அறுவடையினுடைய சமயம், வெயில் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தபூக் போருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போட்டி போட்டு தன்னிடத்தில் இருப்பதில் பாதியை கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுவதையும் கொண்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய 1000 ஒட்டகையை கொடுத்தார்கள், 70 குதிரைகளை கொடுத்தார்கள், 1000 தங்க காசுகளை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுக்காக. அங்கு கொடுக்கப்பட்ட அந்த தங்க காசை நபி அவர்கள் மெம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த தங்க காசை எடுத்து நபி அவர்கள் அப்படி கையில் எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, மா வர்ர உஸ்மான் மா அமில பஅத ஹாதல் யௌம், இதற்கு இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் அவர்கள் எது செய்தாலும் அதை அல்லாஹ் அவரை எந்த ஒரு தீங்கும் அவரை அண்டாது. உஸ்மான் அவர்களே இந்த நாளுக்கு பிறகு அவர்கள் எந்த காரியமும் அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று நபி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க.
ஆயிஷா அம்மா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நபி அவங்க மற்றவங்களுக்கு துவா செய்யும்போது கூட கையை இப்படி ஏந்தி தான் துவா செய்வாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்யும் பொழுது கையை உயர்த்தி துவா செய்வார்கள். அவர்களுடைய இந்த புறத்தை நான் இரண்டு புறத்தையும் நான் பார்க்கும் அளவுக்கு கையை ஏந்தி துவா செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு தடவை மதீனாவில் பயங்கரமான பஞ்சகாலம், மழை பெய்ந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. இஸ்லாமிய முஃமினீன்கள் எல்லாம் மிஸ்கீன்கள் எல்லாம் கவலையிலும் பசியிலும் பட்டியலிலும் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் கூட்டம் வருகிறது. புழுதிகள் பறக்க ஒட்டகங்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. மதீனாவிற்குள் வந்த பிறகு எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்றால் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய அந்த ஒட்டகம் வந்தது. 1000 ஒட்டகங்கள், அந்த ஒட்டகத்தில் தானியங்கள் குவிந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் மதீனாவில் இருந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி விட்டாங்க. வந்து கேட்டாங்க, யார் யாரெல்லாம் இப்பொழுது வியாபார பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது? உஸ்மானே, எனக்கு உங்களுடைய வியாபார பொருளை கொடுங்க, 1க்கு 2ஆக தருகிறேன். இன்னொருவர் சொன்னார், 1க்கு 3ஆக தருகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுவும் பத்தாது, 1க்கு 4ஆக தருகிறேன் என்று இன்னொருவர் சொன்னார், இதுவும் பத்தாது. 1க்கு 5ஆக தருகிறேன் என்று இன்னொருவர் சொன்னார், அதுவும் பத்தாது. இதைவிட அதிகமாக எனக்கு ஒருவர் வியாபாரத்திற்கு சொல்லியிருக்கிறார். இதைவிட அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடியவர் மதீனாவில் எங்களை தவிர வேற வியாபாரி கிடையாது. யாரிடத்தில் நீங்கள் இதைவிட அதிக வியாபாரம் லாபம் தரக்கூடிய பொருளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் 1 ரூபாவை செலவு செய்கின்றார்களோ, 1 கொடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் 10ஆக தருவதாக இறைவன் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த அனைத்து ஒட்டகையும் 1000 ஒட்டகையில் இருக்கக்கூடிய தானியங்களையும் இந்த முஃமினீன்களுக்கு மிஸ்கீன்களுக்கு நான் தானம் செய்து விடுகிறேன் என்று சதகா செய்தாங்க. அன்பானவர்களே, இது மட்டுமல்ல, ஒரு தடவை மதீனாவிற்கு வந்த சமயம் முஃமினீன்கள் மதீனாவிற்கு வந்த அந்த சமயத்தில் மதீனாவில் ஒரே ஒரு கிணற்றில் தான் நல்ல சுவையான நீர். மக்காவில் ஜம்சம் நீரை குடித்து வந்த அந்த மக்களுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த நீர் குடிப்பதற்கு இனிமையாக இல்லை. ஒரே ஒரு கிணறு, ஒரு யகூதுடைய கிணறு, பிரே ரூமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணத்துல மட்டும் நல்ல சுவையான தண்ணீர் கிடைத்தது. அந்த யகூதி என்ன செஞ்சான், ஒரு நாள் தினசரி பெரிய காசு வாங்கிட்டு அவன் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு வாளிக்கும் இவ்வளவு காசு என்று காசை நிர்ணயித்து தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். இதை கேள்விப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் அந்த பிரே ரூமாவை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யகூதி இடத்துல போய் வியாபாரம் பேசுகிறாங்க, இந்த கிணறை எனக்கு கொடுத்துரு. அந்த யகூதி சொன்னா, இதை கொண்டு தான் எனக்கு வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது, இதை நான் தர முடியாது. அப்போ அதில் பாதியாவது எனக்கு கொடுப்பா, ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் எனக்கு. 12,000 திர்ஹங்கள் கொடுத்து அந்த கிணறை வாங்கினார்கள். முஸ்லிமீன்களுக்கு சொன்னார்கள், எந்த ஒரு காசும் கொடுக்காம நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். முஃமினீன்கள் சென்று முஸ்லிம்கள் சென்று ஒரு நாள் 2 நாளுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொண்டு வந்துருவார்கள். மறுநாள் யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க, காசு கொடுத்து தண்ணீர் எடுக்க யாரும் வரமாட்டாங்க. இதை பார்த்த அந்த யகூதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மீதி பாதி கிணறையும் விற்று விட்டான். 8,000 திர்ஹங்களுக்கு 20,000 திர்ஹங்கள் கொடுத்து அந்த கிணறை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட அந்த கிணறு இன்று வரை நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அரபு நாட்டு அந்த அரசாங்கம் அந்த கிணற்றில் வரக்கூடிய அந்த வருவாயை வைத்து பக்கத்தில் பேரித்த மரங்களை நட்டார்கள். அதிலிருந்து வரக்கூடிய வருவாயில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செஞ்சாங்க. அந்த அக்கௌண்ட் அதிகமாக அவர்களுடைய பெயரில் ஒரு ஹோட்டல் ஓப்பன் செய்தாங்க. ஹோட்டலில் வரக்கூடிய வருவாய், அந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருவாய் இன்று வரை சதக்கா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு பிறகும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த சதக்கா இன்றும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ் ஒரு காரியத்தை ஒப்புக்கொண்டான் என்றால் அது கியாமத்து வரை நடைபெறும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 82 வயது வரை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 36 அவங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்தவர்களாக மரணித்தார்கள். அவர்களுடைய மரணித்த அந்த சமயத்தில், ஷஹீதாக்கப்பட்ட சமயத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தாங்க. ஒரு முனாஃபிக் அவர்களை கொலை செய்தான். அந்த ஷஹீதாக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாள் வெட்டும் பொழுது அந்த இரத்தம் குர்ஆன்ல பட்டுச்சு. அந்த குர்ஆன்ல பட்ட அந்த ஆயத் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன், வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த ஆயத்தில் அந்த இரத்தம் பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்க, உஸ்மானே, உங்களுக்கு ஒரு ஆடை அணிவிக்கப்படும், ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது. முஃமினீன்கள் உங்களை நிர்பந்தப்படுத்துவார்கள், முனாஃபிக்குகள் உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க, ஆட்சியிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று, எந்த சமயத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி கடைசியில மௌத்து வரை அவர்கள் முஃமினாக, அதாவது அமீருல் முஃமினீனாகவே இருந்து அவர்கள் ஷஹீதானார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி பொருந்தி கொண்டானோ அதே போன்று நம்மையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வானாக. அவர்களிடத்தில் இருந்த நல்ல நற்குணங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.